தற்போது முதல் முறையாக 2 சுற்றுகளுக்கு பிறகு முதல் செய்தி திமுகவுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் முன்னிலை பெற்றிருக்கிறார். தபால் வாக்குகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. சென்னை கோட்டையில் 16 தங்களுக்குத்தான் என தாவேர்கா முன்னேறி வந்த நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே உதயநிதி முந்த ஆரம்பித்திருக்கிறார். இதே போன்று அனைத்து தொகுதிகளும் மாறுமா என்பதுதான் திமுகவினரின் எதிர்பார்ப்பு. ஆனால் தற்போது கள நிலவரத்திலே முந்திக் கொண்டிருக்கிறது தவேக என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். தமிழக வெற்றி கழகம் ரேஸில் முந்திக் கொண்டிருக்கிறது. விஜயின் சுனாமியில் வட தமிழகமே சுருண்டு போயிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இதுவரை யாருக்கும் மெஜாரிட்டி பெரும்பான்மை எண்ணிக்கை அந்த 118 என்ற மேஜிக் எண்ணை தற்போது விஜய் இல்லம். விஜய் தற்போது தமிழகத்தின் மிக முக்கியமான அரசியல் தலைவராக மாறிவிட்டார். எனவே அவருடைய இல்லத்திற்கு வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போதே தொடங்கி இருக்கின்றன. விஜய் இல்லத்தின் நேரடி காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. சிஆர்பிஎஃப் முதலில் அவர் Y பிரிவு பாதுகாப்பு இருக்க விரைவில் Z+ கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமான அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார். உள்ளூர் காவல்துறை லோக்கல் போலீஸ் வந்திருக்கிறது. சிஆர்பிஎஃப் இருக்கிறது. விஜய் இல்லத்தின் பனையூரில் உள்ள விஜய் இல்லம் பனையூரில் உள்ள விஜய் இல்லத்தின் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு நீலாங்கரை காட்சிகள் வந்து கொண்டு நீலாங்கரை இல்லத்தின் காட்சிகள் விஜய் தங்கியிருக்கும் நீலாங்கரை இல்லத்தின் காட்சிகள். தற்போது தவேகாவினரின் விசில் சத்தம் நீலாங்கரை இல்லத்தின் வாசலிலே எதிரொலித்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விசில் சத்தத்தை நாமும் தற்போது கேட்போம். காட்சிகள் நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் அங்கே விஜய் இல்லத்திலே கொண்டாட்டம். விஜய் இல்லத்திற்கு வெளியே களை கட்ட ஆரம்பித்திருக்கு. வழக்கம் போல் விஜய் எங்கிருக்கிறார், விஜய் எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரிய. வீட்டுக்குள் இருக்கிறார். ஆனால் இன்னும் விஜய் தன் முகத்தை வெளியே காட்டவில்லை. கோவையிலே தற்போது விசில் சத்தம் பறக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த விசில் சத்த காட்சிகள் நமக்கு வர இருக்கின்றன. தற்போது நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்தின் காட்சிகள் தான் இவை.